அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஸோ இது மெயினாக ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பர்டிகுலர் கம்பெனியில் போடும்போது எதுவுமே தெரியாமல் பிளாங்காக போடக்கூடாது. அட்லீஸ்ட் அதோட சம்மரியாவது தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமாக இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ நான் சம்மரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஸோ 1988லேருந்தே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் மேலேவே இருக்குது, உங்கள் ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் ஒர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரோடு, ஹைவே அண்ட் பில்டிங்கு அண்ட் வாட்டர் சப்ளை அண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோர் ஓவர் பாஸ்ட் 1 இயரில் 160% இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 500 crores above. ஓகே, சரி. ஸோ என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ 1 day முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 310 crores ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிடச்ச உடனே இந்த ஸ்டாக் வந்து 11% மேலே போயிடுச்சு. ஸோ 1 day முன்னாடி இந்த நியூஸ் வந்துடுச்சு. இன்றைக்கும் என்ன ஆச்சுன்னா 10% ஏறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஏன் நீ இவ்வளோ டிலே பண்ணி போடுற அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டாக்கோட நியூஸ் வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் எண்ட் ஆகும்போது வந்துச்சு. ஸோ இன்றைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுமான்றது ஒரு டவுட் இருந்தது. ஸோ பர்ஃபார்ம் பண்ணதால நான் போட்டுறேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ வாங்கலாம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வாங்கலாம். இது கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கம்பெனி டீட்டெயில்ஸ் ஆஸ் வெல் அஸ் நியூஸு. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா we are going to see about the technical analysis of this stock. ஓகே, ஸோ நான் டெக்னிக்கல் அனலைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் 1 year முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பர்டிகுலர்லி இந்த டைமில் நீங்கள் ஆகஸ்ட் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதோட ரேட் வந்து 50. ஓகே, ஸோ இப்போது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போமா. ஸோ ஆல்ரெடி சார்ட்டில் இருக்குது, ஜஸ்ட் வி வில் க்ரோ த்ரூ தட். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200% அதோட ப்ராஃபிட்ன்றது ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் ஸ்பெஷலாக ஆயிருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்டாக உடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி ஃபார்ம் த டபிள்யூ பேட்டர்ன் ஆர் டபுள் பாட்டம் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார்ம் பண்ண உடனே ஹியூஜ் கேண்டில் வந்து இங்கே ரைஸ் அப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மை ஐடியா வாட் வில் ஹேப்பன்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கரெக்ஷன் 160 அப்படி வந்துட்டு மேபி 170 கூட வந்துட்டு அகெயின் ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து மார்க்கெட் கேபிட்டலோட இப்போ வந்து ஆர்டர் வந்து 50% மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது கேபிட்டலோட 50% வந்து ஸ்டாக்கோட நியூஸ் வந்து இப்போ நல்லா பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஸோ அதால் ஸோ எல்லா ஸ்டாக்லையுமே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டூ யுவர் ஓன் அனலைஸ். அதுக்கப்புறம் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ வாட் எவர் ஸ்டாக் யூ ஆர் கோயிங் டு பிக் ஆர் இன்வெஸ்ட், so ask advice from the SEBI registered advisor because that is your money. Okay, thank you.